சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிக் கல்வித்துறை அலுவலகம் முன்பு 13வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்களை கட்டிக்கொண்டும் திமுக வாக்குறுதி 311 என்ற பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தங்கள் கோரிக்கைக்கு அரசு உரிய பதில் அளிக்காவிட்டால் போராட்டம் வீரியமடையும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி கடந்த 13 நாட்களாக எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காதனால சென்னை நகர் முழுவதும் கிடைக்கிற இடங்களில் தெருவோரங்களில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எங்களுடைய விடுமுறை 10 நாட்களாக எங்களுடைய விடுமுறை காலத்தில் தான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். டிசம்பர் 26ஆம் தேதி விடுமுறை காலத்தில் தான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு 13வது நாளாக செல்கிறது. ஒரு நாளைக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும் ஒரு நாளைக்கு பின்பாக இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாயும் சம்பளம் கொடுத்தா யார் அதை சரின்னு ஏற்றுக்குவாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இது யாருடைய தூண்டுதல்லையும் எதிர்கட்சிகள் தூண்டுதல்லையும் பிற கட்சிகள் தூண்டுதல்லையும் இவர் சொல்லி செஞ்சார், அவர் சொல்லி யார் சொல்லியும் இந்த போராட்டம்லாம் நடக்கலை. எங்களுடைய வலி வேதனையை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வழியே தெரியாமல் தான் இந்த நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம். நாளை முதல் எங்களுடைய போராட்டத்தை எல்லா இடங்கள்லையும் மிக தீவிரமாக நடத்த போகிறோம். சென்னையிலையும் மிக தீவிரமான போராட்டம், அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை வச்சு நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம்.